Hello students, today we are going to learn Unit 3 Books of Prime Entry. Books of Prime Entry. Prime Entry na first entry. First நம்ம பண்ணுற பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை புக்கில் என்ட்ரி பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரைம் என்ட்ரி. ப்ரைம் என்ட்ரி பண்ணும்பொழுது மட்டும்தான் நம்ம ஃபைனலாக ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேக்ஸிமம் நம்மளோட இந்த ப்ரைம் என்ட்ரி எல்லாமே எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா, மணி ஆர் மணிஸ் ஒர்த், மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இதில் பதிவாகும். பண மதிப்புள்ள விஷயங்கள் மட்டும்தான் பதிவாகும். போன முறை நான் சொன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸர் வேலையை விட்டு போகிறாருன்னா அவர் நல்ல ஆஃபீஸர் தான், ஆனால் அவர் வேலையை விட்டு போகிறாருன்னா அது நம்ம பதிய மாட்டோம். பட் ஒரு பணம் இழப்பு நடக்குது, ஒரு பணம் வெளியே போகுது, இல்லை ஒரு பணம் உள்ளே வருது அப்படின்னா நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். அதை ஃபஸ்ட்டு பண்ணுறது தான் ப்ரைம் என்ட்ரி. அது என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா, சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னா ஆதார ஆவணங்கள். என்ன ஆதாரம் அப்படின்னா, source documents are the authentic evidence of financial transaction. These documents shows the nature of transaction, the date, the amount and the parties involved. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சோர்ஸ் டாக்குமெண்ட், அந்த ஆதார ஆவணங்கள் எதுக்காகனா, நம்ம ஒரு பொருளை வியாபாரத்துக்காக இல்லை வேறு எதுக்காகவோ விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவோ வாங்கும் பொழுது நம்ம அதுக்கான பில்லை வாங்குவோம். ஸோ அந்த பில்லு தான் அந்த பொருளை வாங்குறதுக்கான எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம என்ட்ரிஸை ரெக்கார்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் அது இல்லாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ணினாலும் அதை நம்ம கவர்மெண்ட்க்கோ இல்லை வேறு ஏதாவது நமக்கு தேவை யூசர்ஸ்க்கோ நம்ம அதை சப்மிட் பண்ண முடியாது. இந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். கேஷ் ரெசிப்ட்ஸ், இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பே இன் ஸ்லிப், சேலரி பில், வேஜ் பில், செக், ரெக்கார்ட் ஸ்லிப் எக்ஸெட்ரா. இந்த மாதிரியான பில்ஸ் இருக்கும். இதில் எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன இன்ஃபர்மேஷன்ஸ், என்ன பொருளை வாங்கியிருக்கோம், விற்றுருக்கோம், எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். இதை நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேஷ் ரெசிப்ட் ஆர் வவுச்சர். கேஷ் ரெசிப்ட் அப்படின்னா காசு கொடுத்து, பணம் கொடுத்து நம்ம எந்த பொருளை வாங்குகிறோமோ இல்லை பணம் வாங்கிட்டு எந்த பொருளை விற்கிறோமோ அது எல்லாமே அதுக்காக கொடுக்குற ஒரு ஸ்லிப்பு பேர் தான் கேஷ் ரெசிப்ட் ஆர் வவுச்சர். ஸோ இது கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு ரெசிப்ட். இதோட ஸ்பெசிமென் நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா, என்ன பொருளை வாங்கியிருக்கோம், என்ன பொருளை விற்றுருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டில் இருக்குது, அதோட குவான்டிட்டி இருந்தால் குவான்டிட்டி, அது எல்லா டீட்டெயில்ஸுமே, என்ன பிராண்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கேஷ் ரெசிப்ட்டில் என்ட்ரி பண்ணி தான் வரும். எக்ஸாம்பிள், நீங்கள் துணி கடைக்கு போனீங்கன்னா ஒரு பில் கொடுக்குறாங்க இல்லையா, பணம் கொடுத்து நீங்கள் பொருளை வாங்குறீங்க இல்லையா, அந்த பொருளை வாங்குறீங்களோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவது சேல்ஸ் பண்ணாலோ விற்கிறீங்களோ அது எல்லாமே கொடுக்குற பில் எல்லாமே கேஷ் ரெசிப்ட் தான். இன்வாய்ஸ் அப்படின்றது கடன் விற்பனைக்கும் கடனில் வாங்குகிற பொருளுக்கும் கொடுக்குற ஒரு பில் பேர் தான் இன்வாய்ஸ் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பாலாம் ஒரு கன்சர்ன் வச்சுருந்தாங்கன்னா அவங்களாம் நிறைய பேசுவாங்க இன்வாய்ஸ் இருக்குது அப்படின்ற வார்த்தையை. இன்வாய்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் கிரெடிட் பர்ச்சேஸ் ஆர் கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் பர்ச்சேஸ்க்கும் கடன் கொள்முதலுக்கும் கிரெடிட் சேல்ஸ் கடன் விற்பனைக்கும் ஆக கொடுக்குற ஒரு ஆதார ஆவணம் தான் ஒரு அத்தன்டிக் எவிடன்ஸ் தான் இன்வாய்ஸ். அதில் என்னென்ன இருக்கும்னா, டேட், அமௌண்ட், டீட்டெயில்ஸ், அது என்னென்ன கிரெடிட் சேல்ஸா கிரெடிட் பர்ச்சேஸா அப்படின்ற பிராண்ட் முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு அதில் இருக்கும். அதோட ஸ்பெசிமெனை பார்க்கலாம். ஸ்பெசிமென் ஆஃப் அன் இன்வாய்ஸ். டெபிட் நோட் அப்படின்றது பையர், அதாவது சரக்கை வாங்குபவர். ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு 10 ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம வாங்குகிறோம், அதில் 2 டேமேஜ் ஆகிருக்கு. அப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம், திரும்பவும் ரிட்டர்ன் கொடுத்துருவோம். அப்போ அந்த ரிட்டர்ன் கொடுக்கும் பொழுது
எத்தனை ரெஃப்ரிஜிரேட்டர் நீங்கள் கொடுக்குறீங்க, என்ன பிராண்டில் கொடுக்குறீங்க, எதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்றத நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதில் அனுப்பணும். அதுதான் டெபிட் நோட். அதோட ஸ்பெசிமனை இங்கே நம்ம பார்க்கலாம். கிரெடிட் நோட் அப்படின்றது நம்ம ஒரு பொருளை இப்போ திருப்பி அனுப்பணும் இல்லையா, நமக்கு டேமேஜாக இருக்குன்ட்டு அந்த பொருளுடைய ஓனர் நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு காப்பி பேர் தான் கிரெடிட் நோட். அதே மாதிரி தான் இருக்கும், டெபிட் நோட் மாதிரியே தான் கிரெடிட் நோட்டும் இருக்கும். அளவு, அதோட நேமு, என்ன டேமேஜ்க்காக அதை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதை வச்சுருப்பாங்க. கிரெடிட் நோட்டோட ஸ்பெசிமனை இங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி தான் அந்த கிரெடிட் நோட்டோட ஸ்பெசிமன் இருக்கும். Now பே இன் ஸ்லிப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, பேங்க்கில் பார்த்துருப்பீங்க. பேங்க்கில் நம்ம பணம் பே பண்ணும்பொழுதும் ஒரு செக் நம்ம அங்கே பேங்க்கில் டெபாசிட் பண்ணும்பொழுதும் இந்த பே இன் ஸ்லிப்பை யூஸ் பண்ணுவோம். இந்த பே இன் ஸ்லிப்பில் என்ன பிரான்ச், நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், டேட், அமௌண்ட் வேர்ட்ஸில் எழுதணும், இல்லை நம்பர்ஸ்லேயே எழுதணும். அதில் இப்போ கேஷ் பே பண்ணால் அதோட டினாமினேஷன் எழுதணும். செக் போட்டோம் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸை நம்ம எழுதியிருக்கோம். இந்த பே இன் ஸ்லிப் பேங்க்கில் அவங்களோட ரெஃபரன்ஸ்க்கு ஒரு காப்பி எடுத்துப்பாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்ஷன் 2 இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதோட ஸ்பெசிமனை பார்க்கலாம். செக் இஸ் எ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா மாற்றத்தக்க ஆவணம் அப்படின்னு அர்த்தம். இது மாற்றலாம். செக்கை கொடுத்தா செக்கை மட்டுமே நம்ம பணம் மாதிரி செக்கை மட்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ பணம் கையில் வச்சுருந்தா பணத்தை டைரெக்டாக கடையில் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். பட் ஒரு பொருளை வாங்கும்பொழுது செக் இருந்ததுன்னா அது பேங்க்கில் தான் போயிட்டு நம்ம டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அது கிளியர் ஆகி நமக்கு பணமாக கிடைக்கும். அப்போ செக் இஷ்யூ பண்ணுறது எதுக்காகனா பாதுகாப்புக்காக. நம்ம கையில் பணம் எடுத்துகிட்டு போகாமல் இப்போ ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம செக்கை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போட்டாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். கையில் பணம் எடுத்து யூஸ் பண்ணுறதை விட செக்குன்றது ரொம்ப சேஃப்டின்றதுக்காக தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிகமாக பேங்க் அவங்களோட கஸ்டமர்ஸ் ஈஸியாக மணியை கொடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இவங்க செக்கை யூஸ் பண்ணுறாங்க. அந்த செக்கை யூஸ் பண்ணுறப்ப யாருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பே அப்படின்னு இருக்கும். அது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத எழுதியிருக்கணும். ருப்பீஸை அமௌண்ட்டில் எழுதியிருக்கணும், நம்பர்ஸ்லேயே இருக்கணும். அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், செக் யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதில் இருக்கும், அவங்க சைன் கண்டிப்பாக இருக்கணும். அதில் ஸ்பெசிமனை நம்ம பார்க்கலாம். இதுதான் செக்கோட ஸ்பெசிமன் காப்பி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ப்ளூ கலரில் இருக்கிறது செக். அதில் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது இருக்கணும், அமௌண்ட் எழுதியிருக்கணும், சைன் இருக்கணும். கீழே இருக்கிற காப்பி என்னென்னா யாருக்கெலாம் நம்ம செக்கு கொடுப்போம் அப்படின்றத என்ட்ரு பண்ணணும். இந்த காப்பி செக்கோட ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு எந்த டேட்டில் செக்கு கொடுத்துருக்கோம், எந்த அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம கரெக்டாக என்ட்ரி பண்ணி வைக்கணும். இல்லைனா எந்த செக் யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றது தெரியாது. இதில் செக் நம்பர் உட்பட எல்லாமே என்ட்ரு பண்ணியிருக்கணும். டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டபுள் என்ட்ரி சிஸ்டமில் தான் நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸுமே என்ட்ரி பண்ண போகிறோம். நம்மளோட பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் பார்க்கும்பொழுது தான் நமக்கு கரெக்டான ஒரு ஃபினான்சியல் பொசிஷனை நம்ம பார்க்க முடியும். பிஸ்னஸ் பண்ணும்பொழுது டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் சயின்டிஃபிக் மெத்தடாக கன்சிடர் பண்ணி அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரெக்கார்ட் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லானது, யூசர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 அப்ரோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச், ட்ரெடிஷ்னல் அப்ரோச். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்சை விட ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்சையும் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சையும் நம்ம தனித்தனியாக நம்ம இனிமேல் சம்ஸ் மூலமாக பார்க்கலாம். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னால ஈக்குவேஷன் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 10th படிச்சிருப்பீங்கல்ல, A+B = C. அதே மாதிரி தான் அசட்ஸ், liabilities, கேபிட்டல். இதை 3 வச்சு நம்ம கால்குலேஷன்ஸை பார்க்க போகிறோம். கேபிட்டல் ப்ளஸ் liabilities = assets. A+B = C அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா,
அதே மாதிரி தான் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ். கேபிட்டலையும் லைபிலிட்டிஸையும் ஆட் பண்ணும் பொழுதோ அசட்ஸும் அந்த கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றத கான்செப்டை புரிய வைக்கிறது தான் இந்த ஈக்குவேஷன் அப்ரோச். இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை எப்படிலாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ரோச், இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அண்ட் இன்க்ரீஸ் இன் அசெட். எக்ஸாம்பிள், commenced business with cash rupees 1 lakh. இது என்ன சொல்லுதுன்னா இந்த கான்செப்ட் இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அதிகமாகும் பொழுது அசட்டும் அதிகமாகுது. அசட் அப்படின்றது நம்மளுடைய சொத்து, கேபிட்டல் அப்படின்றது நம்மளுடைய ஃபஸ்ட்டு வியாபாரத்துக்காக ஒரு போட்ட அமௌண்ட்டுக்கு பேர் தான் கேபிட்டல், முதல் அப்படின்வாங்க தமிழில். அந்த கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆனால் அசட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 1 lakh பணத்தை பிஸ்னஸில் போட்டு ஃபஸ்ட்டு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆரம்பிக்கும் பொழுது முதல் அப்படின்ற ஒரு 1 lakh நமக்கு கையில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கேஷ் அப்படின்றது ஒரு சொத்து, அதாவது அசட். அந்த அசட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற சொல்கிறது தான் இந்த கான்செப்ட். கேஷ் உள்ளே வரும்பொழுது, பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் உள்ளே வரும்பொழுது ஃபஸ்ட்டு வர கேஷு கேபிட்டலாக இன்க்ரீஸ் ஆகுது. அது கேஷ் அப்படின்றதுனால அது நமக்கு சொத்தாகவும் அதிகமாகுது. டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி, டிக்ரீஸ் இன் அசெட். டிக்ரீஸ்னால் குறையுதுன்னு அர்த்தம். லைபிலிட்டி அப்படின்னா நம்மளுடைய கடன், நம்ம கம்பெனி கொடுக்க வேண்டிய, மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தோட பேர் தான் லயபிலிட்டி. டிக்ரீஸ் இன் அசெட்னால் குறையுது, சொத்தும் குறையுது. அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், பெய்ட் கிரெடிட்டாஸ் ருபீஸ் 10,000. பெய்ட்னா நம்ம பே பண்ணுறது, கிரெடிட்டாஸ் அப்படின்னா நாம் கடன் கொடுக்க வேண்டியவங்க, நமக்கு கடன் கொடுத்தவங்க. நம்ம ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருப்போம், அப்போ நம்ம கடன் வாங்கியிருந்தோன்னா அவங்க பேர் கிரெடிட்டாஸ், நம்ம கடன் கொடுத்துருந்தோன்னா அவங்க பேர் டெட்டாஸ். ஸோ நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அந்த கிரெடிட்டாஸ் அவங்களோட பேர், அவங்களுக்கு நம்ம இப்போ கடனை திருப்பி கொடுக்குறோம். அப்போ கேஷை 10,000 ரூபாய் கொடுக்குறோம். கேஷுன்றது நமக்கு ஒரு அசெட். அந்த 10,000 ரூபாய்ன்ற சொத்து நமக்கு குறையுது. அது கூடவே என்ன ஆகுது, நமக்கு எதனால் குறையுது, நம்ம கடன் கொடுக்கறதுனால குறையுது. ஸோ டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி, கடன் குறையும் பொழுது டிக்ரீஸ் இன் அசெட், சொத்தும் குறையுது அப்படின்ற சொல்கிறது தான் இந்த கான்செப்ட். டிக்ரீஸ் இன் ஒன் அசெட் அண்ட் இன்க்ரீஸ் இன் அனதர் அசெட். இந்த கான்செப்ட் என்னென்னா, ஒரு சொத்து குறையும் பொழுது இன்னொரு சொத்து அதிகமாகுது அப்படின்றத நம்ம சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், பாட் ஃபர்னிச்சர் காஸ்டிங் ருபீஸ் 5,000 பை பேயிங் கேஷ். காசை கொடுத்து ஃபர்னிச்சரை வாங்குகிறோம். இங்கே 2 சொத்து நமக்கு இருக்குது. ஃபர்னிச்சர்னா டேபிள் சேர், அந்த ஃபர்னிச்சரில் சோஃபா அப்படிலாம் எல்லாமே எடுத்துக்கலாம். அந்த சோஃபா சேர் அப்படின்ற பொருளை நம்ம கன்சர்னுக்காக நம்ம வாங்குகிறோம். அது காமனாக அதோட பேர் வந்து ஃபர்னிச்சர் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த ஃபர்னிச்சருன்ற சொத்து, அதாவது நம்ம நிறுவனத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே அந்த நிறுவனத்தினுடைய சொத்து தான். அந்த கன்சர்னுக்கு ஒரு அசெட். நம்ம கன்சர்னில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே அந்த கன்சர்னோட அசெட் தான். அதில் ஃபர்னிச்சரும் ஒன்று, கேஷும் ஒன்று. அந்த ஃபர்னிச்சர் உள்ளே வரும்பொழுது கேஷ் வெளியே போகுது, காசை கொடுத்து தானே வாங்குகிறோம். ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்ற சொத்து உள்ளே வரும்பொழுது கேஷ் அப்படின்ற அந்த சொத்து வெளியே போகுது. அதனால தான் டிக்ரீஸ் இன் ஒன் அசெட். எது குறையுது, டிக்ரீஸ் ஆகுது, பணம் குறையுது. இன்னொன்று இன்க்ரீஸ் இன் அனதர் அசெட். எந்த அசெட் நமக்கு அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது, ஃபர்னிச்சர் அப்படின்ற அசெட் நமக்கு உள்ளே வருது. ஸோ டிக்ரீஸ் இன் ஒன் அசெட், இன்க்ரீஸ் இன் அனதர் அசெட். டிக்ரீஸ் இன் ஒன் liability and increase in another liability. liability அப்படின்னாலே நம்ம கொடுக்க வேண்டிய காசு. டிக்ரீஸ் அப்படின்னா குறையுது, இன்க்ரீஸ்னால் அதிகமாகுது. இங்கே பாருங்கள், liability குறையுது, இன்னொரு இடத்துல liability அதிகமாகுது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள், accepted a bill drawn by creditors for rupees 20,000. அதாவது நம்ம கிரெடிட்டார்ஸ்னால் யார், நமக்கு கடன் கொடுத்தவங்க, நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்கணும். நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், அவங்களுக்கு பணம் கொடுக்காமையே வாங்கிட்டு வந்துடுறோம் பொருளை.
அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, நம்ம பணம் கொடுத்தோன்றதுக்கான எவிடன்ஸ் வந்து அந்த பில்ஸ் பேயபிள் அப்படின்ற எவிடன்ஸ் தான் அவங்களுக்கு எவிடன்ஸாக நம்மக்கிட்ட இருந்து கிடைக்கும். நம்ம பணம் கொடுக்காம அவங்க அந்த பில்லை எழுதி கொடுப்பாங்க, நீங்கள் இந்த பில்லுக்கான 20,000 பணத்தை நீங்கள் பே பண்ணணும், அது பேர் தான் பில்ஸ் பேயபிள். அந்த பில் நம்மக்கிட்ட வரும். அப்போது பணம் வந்து நம்ம என்ன பண்ணலை, குறைஞ்சிருச்சு, 20,000 ரூபாவை கொடுக்கல, நம்ம கேஷும் குறையலை, நம்ம கடனை நம்ம கொடுக்கல. ஸோ கடன் என்ன ஆயிடுச்சு, அந்த நேரத்தில் பணம் வகையில் குறைஞ்சிருச்சு. டிக்ரீஸ் இன் ஒன் லைபிலிட்டி, பணத்தை கொடுக்கல, ஸோ அந்த கடன் குறைஞ்சிருச்சு. இன்க்ரீஸ் இன் அனதர் லைபிலிட்டி, அந்த கடன் எழுத்து மூலமாக பில்ஸ் பேயபிள் அப்படின்றது மூலமாக நமக்கு உள்ளே வந்துடுது. நம்ம ஒரு 3 months கழிச்சோ 6 months கழிச்சோ அந்த பணத்தை நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்றது எழுதி அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுதான் டிக்ரீஸ் இன் ஒன் லைபிலிட்டி அண்ட் இன்க்ரீஸ் இன் அனதர் லைபிலிட்டி. டிரான்சாக்ஷன்ஸ் அஃபெக்டிங் மோர் தேன் 2 accounts. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், டிக்ரீஸ் இன் ஒன் லைபிலிட்டி, இன்க்ரீஸ் இன் அனதர் லைபிலிட்டி, டிக்ரீஸ் இன் ஒன் அசட், இன்க்ரீஸ் இன் அனதர் அசட், அது மாதிரி ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸாக பார்த்துட்ருக்கோம். இதில் மோர் தேன் 2வை விட அதிகமாக இருக்க போகிறது. என்ன அதிகமாக இருக்க போகிறது அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள், கூட்ஸ் காஸ்டிங் ₹30,000 சோல்டு ஃபார் ₹40,000. 30,000க்கு உண்டான கூட்ஸை நம்ம 40,000க்கு விற்றுருக்கோம். அப்போ நம்மளோட பொருளோட மதிப்பு என்ன, 30,000. 30,000 மதிப்புள்ள ஒரு ஸ்டாக்கு தான் வெளியே போயிருக்கு, அதை 40,000க்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நடுவில் இருக்க அந்த 10,000 நமக்கு ப்ராஃபிட். அதுதான் தேர்ட் டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷனில் நம்ம எங்கே அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட லாபத்தை எப்போவுமே நம்ம கேபிட்டல் கூட தான் ஆட் பண்ணி காமிப்போம். நம்மளோட ப்ராஃபிட்டை கேபிட்டல் கூட தான் ஆட் பண்ணி காமிப்போம். ஏன் அப்படின்னா, எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு 50,000 ஒரு அமௌண்ட் போட்டு நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த அமௌண்ட்டு பேர் என்ன, கேபிட்டல். அந்த கேபிட்டலோட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்க, ஒரு 20,000 ரூபாய் உங்களுக்கு லாபம் வருது. அந்த லாபம் வரும் பொழுது அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ டோட்டலாக அந்த மந்த்து எண்டில் இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க, 50,000 ப்ளஸ் ஒரு 20,000 ப்ராஃபிட், 70,000 என்கிட்ட இருக்குது. அப்போ உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டு மொத்தம் எவ்வளவு, நீங்கள் போட்ட கேபிட்டல் ப்ளஸ் அந்த ப்ராஃபிட். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு டிரான்சாக்ஷனில், நம்ம ஒரு பிஸ்னஸ் கன்சர்னில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கும் பொழுது கேபிட்டலோட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி தான் காமிப்போம். ஸோ அந்த தேர்ட் டிரான்சாக்ஷன் கேபிட்டலோட இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் ஆட் பண்ணி காமிப்பீங்க. அதுதான் டிரான்சாக்ஷன் அஃபெக்டிங் மோர் தேன் 2 accounts. திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். கம்ப்ளீட் த மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ். நீங்கள் மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் பார்த்துருக்கீங்களா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி தான் அதில் பாருங்கள், பாக்ஸில் assets is equal to liabilities plus capital. It's very easy. A பாருங்கள், assets 30,000 இருக்குது, liabilities 20,000 இருக்குது. ஸோ கேபிட்டல் எவ்வளோன்னு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அசட்ஸ்லேருந்து லைபிலிட்டிஸை மைனஸ் பண்ணால் 10,000 கேபிட்டல் கிடைக்கும். தட் இஸ் த ஆன்சர். இட்ஸ் வெரி ஈஸி. நெக்ஸ்ட் பி, 60,000 25,000 கொஸ்டின் மார்க். ஸோ 60,000 minus 25,000 பண்ணிங்கன்னா 35,000 is the answer. C, கொஸ்டின் மார்க் அசட்டில் இருக்குது. ஸோ 25,000 liabilities, 30,000 capital. ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணிங்கனாவே liabilities ப்ளஸ் கேபிட்டல் பண்ணாவே அசட்ஸ் கிடச்சிரும் 55,000. D, கொஸ்டின் மார்க் அசட்டில் இருக்குது, சேம் மெத்தட், 10,000 ப்ளஸ் 80,000, 90,000 is the answer. E, 25,000 கொஸ்டின் மார்க் liabilitiesல இருக்குது, 15,000. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், 25,000 minus 15,000 பண்ணால் 10,000 is the liability. F, same method தான், 40,000 minus 30,000 is equal to 10,000. 10,000 is the liability. It's very very easy method. எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இந்த சம்மை 3 marks கேட்பாங்க. ஸோ இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இட்ஸ் வெரி சிம்பிள் மெத்தட், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அக்கௌண்டன்சி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பார்க்க தான் டெபிட் கிரெடிட் அப்படிலாம் நிறைய இருக்கே, அப்ரோச் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் நத்திங், எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். டுடே யோர் அசைன்மெண்ட் இஸ் இந்த ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனை ஒர்க் அவுட் பண்ணி
உங்கள் டீச்சர்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த அப்ரோச் இருக்குது இல்லையா, அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் ஒன்று ஒன்றா காமிச்சேன் இல்லையா நான், டிக்ரீஸ் இன் ஒன் அசெட் இன்க்ரீஸ் இன் அனதர் அசெட், அந்த மாதிரி இருக்கிற அந்த 2 லைனை A to E வரைக்கும் இருக்குது, அந்த 2 லைனை எழுதுங்க. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் அண்ட் திஸ் இல்லஸ்ட்ரேஷன், இது 2யுமே எழுதி உங்கள் மிஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.